ஸோ இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் வந்து ஒரு வலுவான கேரக்டர் வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து ஒரு இணையான கேரக்டர்னுக்குன்னா சௌபின் சத்யராஜ். அமீர்கான்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னா இந்த படத்தில் பெருசாக வந்து ஸ்கோப்பே இல்லை. வந்து அவர் வில்லனா காமெடினான்னு கூட தெரியல. படத்தில் வந்து ரஜினி அவர்கள் வந்து ஃபுல் மாஸ். இந்த படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரஜினி அவருக்கு ஈக்குவலாக நாகார்ஜுனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு வில்லன்ற மாதிரி இருக்கு. இந்த படத்தில் ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு ரோல்னா யாருக்கு? நாகார்ஜுனாவுக்கா, சௌபின்கா, வந்து யாருக்கு? அமீர்கானுக்கா? மூணு வில்லன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌபின் தான் ஸ்கோர் பண்றாரு. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கூலி படம் வெளியாகி இருக்குது. ரசிகர்கள் மத்தியில வரவேற்பும் இருக்குது, அதே சமயம் ஒரு அதிருப்தியும் இருக்குது. எப்படி இருக்குது படம் வந்து என் பார்வைக்கு நான் சொல்றேன் சார், எந்த இடத்துலையும் வந்து தொய்வு இல்லாமல் ஒரு வேகம் எடுக்குது. ஆரம்பத்தில் எப்படி ஒரு வேகம் எடுக்குதோ அதே வேகத்தில் வந்து எப்படி ஒரு போலீஸ்காரர் வந்து கொல்லப்பட்டு ஹார்பரில் வந்து தூக்கில் வந்து கிரெயின் வச்சு ஏற்றுறாங்களோ அந்த உயிரோட தூக்கில் போடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதுன்னா அந்த காட்சி வந்து படத்தை எப்படி ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குதோ அதே காட்சி வந்து தொடர்ச்சியாக வந்து அடுத்து சத்யராஜுடைய கொலை, அவருடைய அந்த கொலைக்கான காரணம், இதெல்லாம் இந்த தேடுதல் வந்து ரஜினிகாந்த் பண்ணுறது, ஸ்ருதிஹாசனுடைய அந்த கேரக்டர். ஸோ இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் வந்து ஒரு வலுவான கேரக்டர் வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து ஒரு இணையான கேரக்டர்னுக்குன்னா சௌபின் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் சொல்ல முடியும். நம்ம இந்த 4 கேரக்டர் வந்து ரொம்ப வலுவான கேரக்டராக இருக்குது. மற்ற கேரக்டர்கள் வந்து நாகார்ஜுனாவுடைய கேரக்டராக இருக்கட்டும், வந்து உபேந்திரா கேரக்டராக இருக்கட்டும், அமீர்கானுடைய கேரக்டர்லாம் வந்து கேட்டினா கொஞ்சம் வந்து அந்த கேரக்டர் ஈக்குவலுக்கு என்ன சொல்லிக்க முடியும். அமீர்கான்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னா இந்த படத்தில் பெருசாக வந்து ஸ்கோப்பே இல்லை. அவர் வில்லனா காமெடினான்னு கூட தெரியல. அப்படிதான் வந்து கடைசியாக இருக்குது நம்ம பார்க்குறது. ப்ராப்பர்ட்டி மாதிரி அப்படிதான் இருக்குது. வந்து ஏதோ வந்து இந்த டேட்டு குத்தின ஒரு அமுல் பேபி மாதிரி தான் வராரு. அந்த மீசையை பார்க்கும்போது வந்து உண்மையிலே வந்து நம்ம சிரிப்பு தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் படத்தில் வந்து ரஜினி அவர்கள் வந்து ஃபுல் மாஸ், முழுக்க ரஜினி அவர்களுடைய ஆட்டம் தான் பெருசாக இருக்குது. சண்டை காட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பஞ்சமே இல்லாமல் பண்ணியிருக்கிறாரு. வந்து அப்படி இருக்குது. திரைக்கதை வந்து சார் ரொம்ப ஸ்க்ரீன் பிளே உங்களுக்கு தெரியும். என்ன லோகேஷோட ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது எல்லாருக்கும் தெரியும். ஒரு வேகம், ஒரு சீரான வேகம் இருக்கும். இன்டர்வல் கிட்ட வந்து உச்சத்தை அடையும். அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் ஒரு உச்சத்தை அடையும். எப்போவுமே அது ஸ்க்ரீன் பிளே அப்படி தான் இருக்கும். படம் கூர்ந்து கவனிச்சா தெரியும். அவர் எல்லா படங்களும் சரி, அது கைதியாக இருக்கட்டும், வந்து அடுத்தடுத்து இந்த விக்ரம் 2 கூட இப்படி தான் இந்த ஒரு வேகம் இருக்கும், ஒரு சீரான வேகம் இருக்கும். கிளைமேக்ஸும் இன்டர்வலும் வந்து பெரிய அதே தான். இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து என்ன சொன்ன ஒரு நூலக கதைன்னு சொல்லிட முடியாது இதை. ஏன்னா ஒரு கதை, ஒரு சயின்டிஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். அவர் வந்து கொல்லப்படுறாரு. அவர் எதுக்காக கொல்லப்படுறாருன்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கொலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து யார் ஈடுபடுறாங்களோ, அந்த கொலையை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்து கதாநாயகன், அதாவது வந்து ரஜினி அவர்களுக்கும் உள்ள அந்த ஃப்ளாஷ்பேக். ஸோ இதை வந்து ரொம்ப நேர்த்தியாக கோர்வையாக கொண்டு போயிருக்கிறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. பட் என்னென்னா ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து காட்சி அமைப்போட சொல்லியிருந்தாக்கா வந்து வெறும் வந்து வசனத்தில் சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் காட்சி அமைப்போட சொல்லியிருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என் பார்வை. காட்சி அமைப்பு காட்டுறாங்க, அது ஏதோ ஒரு செகண்ட்ஸில் காட்டும் போது வந்து அழுத்தமாக பதியலை. இந்த படத்துக்கு வந்து 2 பலம் இருக்குது சார். ஒன்று கதை, இன்னொன்று அந்த கதையில் வரக்கூடிய ஃப்ளாஷ்பேக். இதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரஜினி அவர்கள் இருந்துட்டா இதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்கன்னு வேணால் நினச்சிருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் உண்மையாக அதுதான். ஏன்னா படம் முழுக்க இவருடைய ஆட்டம் இருக்குது. அது வந்து சண்டை காட்சியாக இருக்கட்டும், அது வந்து ஒரு மேன்ஷனில் நடக்கிற சண்டை காட்சியாக இருக்கட்டும், அல்லது சாலையில் நடக்கிற சண்டை காட்சி, இல்லை ஆர்பரில் நடக்கிற சண்டை காட்சியாக கேட்டால், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படியான சண்டை காட்சிகள் வந்து ரஜினி அவர்கள் நடிச்சிருப்பாருன்றது ஒரு கேள்வி தான். நிறைய சண்டை காட்சிகளுக்கு தெரியும். எவ்வளோ ஃபேக்ட்ரிக்குள்ளே சண்டை காட்சி நடந்திருக்கு, குடோனில் நடந்திருக்கு, இப்படியெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் வந்து கேட்டால் முழுக்க ஒரு ஆர்பர் வந்து ஒரு செட்டில் இவர் வந்து சண்டையாக இருக்கட்டும், அது தாண்டி வந்து ஒரு மேன்ஷனுக்குள்ளே இருக்கிற சண்டையாக இருக்கட்டும், இல்லை போகிற வழியில் சாலையில் போகிற சண்டை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து கேட்டால் ரஜினி ரசிகர்களுக்கு வந்து பெரிய என்ன சொன்னால் படையிலே போட்டிருக்காரு, விருந்து வைக்கல, பெரும் படையிலே இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். கதாபாத்திரங்களில் வந்து ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ண சில நிமிடங்கள் வந்தால் கூட வந்து சத்யராஜ் நிற்கிறார்.
ஒன்று. அதே சமயத்தில் வந்து கேட்டால் வந்து ஸ்ருதிஹாசன் வந்து ஒரு சென்டிமெண்ட் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு மகள் சென்டிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான காட்சியில் வந்து இந்த படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துல தான் வெறும் அழகு பதவியாக வந்துட்டு போகாம இந்த படத்தில் கொஞ்சம் நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து இதை ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ரோல் தான் அவங்களுக்கும். இதில் வந்து இன்னும் சில பெண்கள் இருக்கிறாங்க, வில்லி கேரக்டர்லாம் இந்த ரட்சிதாலாம் நடிக்கிறாங்க. பட் ஆனால் வந்து இதில் வந்து இவங்க வந்து இந்த மதர் சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் அந்த ஃபாதர் சென்டிமெண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. மோனிகா பெல்லுச்சி அதில் வந்து நீங்கள் ஏன் கேட்குறீங்க, அந்த ஒரு பாட்டோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பல பேர் ஏங்குறாங்க, ஏங்க வந்து மறுபடியும் அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு தான் இது பண்ணுறாங்க. இந்த படத்தில் சார் எனக்கு வந்து என்னன்னா அந்த ஷௌபின் வந்து கிட்டத்தட்ட ரஜினி சாருக்கு ஈக்குவலான காட்சி அமைப்பு. அவர் தான் நம்ம நினச்சோன்னு கேட்டோம்னா வந்து நாகார்ஜுனா தான் மெயின் வில்லன், அதுக்கப்புறம் அமீர் கான்லாம் இருக்கிறாரு, உபேந்திரலாம் இருக்கிறாரு அப்படின்னா கூட நம்ம நினச்சோம் இல்லையா. இதில் வந்து நான் கேட்டிங்கன்னா உபேந்திராவாக இருக்கட்டும் வந்து அது ரஜினிக்கு வந்து சப்போர்ட்டிங் கேரக்டராக வந்துடுறாங்க. சத்யராஜ் இவங்கெல்லாம் வந்து ரஜினியோட விங்கில் வந்துடுறாங்க இவங்கெல்லாம். ஆனால் திடீர்னு இந்த மனுஷன் எப்படி திடீர்னு இவங்க வந்து கேரளாவில் வந்து கொண்டு வந்து எப்படி சூஸ் பண்ணாங்க இந்த கேரக்டர், இவர் சரியாக இருப்பார்னு எப்படி வந்து லோகேஷ் வந்து டிசைட் பண்ணாத தெரியல. மனுஷன் வந்து வந்து அலற விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். படத்தில் தோற்றத்துக்கும் நடிப்புக்கும் சம்மந்தமே இல்லை சார். உண்மையிலேயே ஒரு இதை சொன்னாங்க தெரியல, அந்த சொட்டத்தலையோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சொட்டை தான், சொட்டத்தலையோட வந்து ஏதோ வந்து ஒரு காமெடியாக இருப்பாருன்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் அந்த டான்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. அதுதான். ஆனால் வந்து மனுஷன் படம் முழுக்க வந்து நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ரஜினி அவருக்கு ஈக்குவலான நாகார்ஜுனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு வில்லன்ற மாதிரி இருக்கு. அவர் கிட்டத்தட்ட ரகுவரன் மாதிரி வராருன்னு வச்சுக்கலாம். ரகுவரன் இருப்பார் இல்லையா, ரகுவரன் இல்லாத அந்த இடத்த ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் நல்லா பண்ணுறாரு நாகார்ஜுனா. அமீர் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனா காமெடினான்னு தெரியல, கடைசியில் வந்துட்டு போயிடுறாரு. பெரிய எதிர்பார்ப்புலாம் இருக்குதான் செய்யுது, வராரு டப்படப்பன்னு சொல்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் வந்து அவர் என்ன பண்ணார், அவர் வில்லன் ரோலா அவர் வந்து கெஸ்ட் ரோலா என்ன ரோல்னே தெரியல, அப்படி ஆயிடுது. ஆனால் படம் முழுக்க வந்து உபேந்திராவுக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு 2-3 காட்சிகள் தான் உபேந்திரா வராரு. ஒரு கேள்வி வருது என்னன்னா, கர்நாடகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா பார்க்கப்படுற ஒரு உபேந்திரா. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நம்ம தமிழ் படத்திலேயே அவர் நடிச்சிருக்கிறாரு. சத்தியம் படத்துல வந்து வில்லனா நடிச்சிருக்காரு. அது வில்லன் சொல்ல முடியாது, ஒரு ஆன்டி வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சோ அவரை வந்து சரியா தமிழ் சினிமா பயன்படுத்தலாம். எனக்கு நான் நினைக்கிறேன் என்னன்னா இதுவரைக்கும் எப்படியோன்னு தெரியாது. பட் இந்த படத்துல கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர் சரியா பயன்படுத்தல் தான் நான் சொல்வேன். எப்படி சொல்வேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பில்டப் கொடுக்குறாங்க சார். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மேன்ஷன்ல ஒரு பர்டிகுலர் ரூம் மட்டும் கதவை தட்டிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்குறாங்க. சரிங்களா. ஒரு டான்ஸ் கூட இருக்குது, ஒரு பாட்டோடு சேர்ந்து ஒரு டான்ஸ் இருக்குது. அப்போ கூட அவர் வந்து எட்டி பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்க தவிர முழுசாக முகத்தை காட்ட மாட்டாங்க. அந்த ரூம் மட்டும் கதவை தட்டிடாதீங்கப்பா யாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உள்ளே ஏதோ தவம் இருக்கிற மாதிரியான தான் ஒரு பில்டப்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இவர் தமிழ் ஒரு வில்லன் வருவார், வந்துட்டு கேட்டால் ரஜினியோட சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா இவங்க போய் வந்து இந்த கேங்ஸ்டர்லாம் போய் என்ன செய்யறாங்க கேட்டால் ரஜினியை வந்து கொல்ல வரவங்கன்னு கேட்டால் அந்த கதவை போய் தட்டிடுவாங்க. ஸோ தட்டிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு வெளியில் என்ட்ரு ஆகிறார் இல்லையா. எப்படி ஜெயிலரில் வந்து இவர் வருவார் பாருங்க, நம்ம சிவராஜ்குமார் எப்படி சிவராஜ்குமார் வர்றாரு. அந்த மாதிரி வந்து இவருடைய வந்து அறிமுகத்தை காட்டுறாங்க நமக்கு. பட் அதை காட்டும் போது என்ன கேட்டால் வந்து இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் போல இருக்கு அவருக்கு. ஏன் ஜெயிலர்ல சிவராஜ்குமார் அவர் கொடுத்த முக்கியத்துவம் அதேதான் இங்க இருக்கு. அதேதான் இங்க இருக்கு. ஆனால் இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கொடுத்துருக்கலாம். இருக்கிறதுல குறைவான நேரம். இப்போ நீங்க நாகார்ஜுனாவை கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான நேரம் தான். பட் அமீர் கானுக்கு வந்து அதை விட குறைவான நேரம் தான் படத்துல வராரு. ஆனால் வந்து ஒரு பெரிய லீடர் வந்து என்ன சொன்ன ஒரு பெரிய கேங்ஸ்டரா கட்டுறாங்க இல்லையா, பெரிய டானா கட்டுறாங்க. இவர் வந்து கேட்டால் ரஜினிக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். எப்படி சிவராஜ்குமார் எப்படி வந்தாரோ அதே மாதிரி தான். ஆனால் வந்து அவர் வரக்கூடிய காட்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டை காட்சி தான் வராது, முழுக்க சண்டை காட்சி தான் வராது. 2 முறை ரஜினிக்கு வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் 2. வந்து அவருக்கு வந்து அவரை விஷ் பண்ணிட்டு சண்டை போடுற மாதிரி காட்சி தான். அது வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இதை ரொம்ப குறைவாக தான் அவரை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு ஆயிடுது. இப்போ நீங்கள் இவரோட ஷௌபின்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உபேந்திர கேரக்டர் எங்கேயே போயிடுச்சு. ஏன்னா படம் முழுக்க மனுஷன் அலற விடுறாரு எல்லாரையும், ஆடியன்ஸு அந்த அளவுக்கு இருக்கு. சௌபின் வந்து புதுமுகம் தான். ஆமா புதுமுகம் தான். இல்லை சொல்றேன், ஆனால் கேரளாவில் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு. எல்லா கேரக்டரும் வந்து பார்த்தா அந்த கேரக்டர் அந்த மனுஷன் அப்படியே மாறிடுவார். அந்த கேரக்டரே மாறிடுவார் சௌபின். நான் நிறைய படம் பார்த்துருக்கேன் சௌபின். ஸோ அப்படி இருக்கும்போது
எனக்கு வந்து என்னன்னா இந்த படத்தில் ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு ரோல்னா யாருக்கு, நாகார்ஜுனாவுக்கா, சௌபின்கா, வந்து யாருக்கு, அமீர் கானுக்கா, மூணு வில்லனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌபின் தான் ஸ்கோர் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தோற்றத்துக்கும் அவர் நடிப்புக்கும் சம்மந்தமே இல்லை சார். அது சொல்கிறேன் ஒன்று. இதில் ரஜினி அவர்கள் பொறுத்த வரைக்கும் நான் கேட்டேன்னா இந்த ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மனுஷன் வந்து அவரை வந்து நம்ம வந்து திடீர்னு பழைய ரஜினியை காட்டுறாங்க, நமக்கு 3 முடிச்சுகள் நடக்கிற அந்த ரஜினியை நம்ம காட்டுறாங்க. 6 புஷ்பங்கள், 3 முடிச்சு, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு இல்லையா, இந்த யூசப் அவர்கள் அந்த மாதிரியான ரஜினியை வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டுறாங்க ஃப்ளாஷ்பேக்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு இப்போ எங்களை மாதிரியான வந்து 50 வயதை கடந்தவங்களுக்குலாம் நான் கேட்டால் ரஜினி, பழைய ரஜினி தெரியும்ல, நாங்கள் சின்ன வயசுல போய் நாங்கள் வந்து டூரிங் டாக்ஸை பார்த்த அந்த ரஜினி நாங்கள் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளாஷ்பேக்கில் அதை வந்து காட்டிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கிற அப்சர்வ் ஆகி ரொம்ப இருக்கிறதுனா நம்ம ஒன்றி போயிருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஜினியை காட்டுவாங்க. வயசான இந்த ரஜினியை காட்டும் போது கேட்டினா இந்த ரஜினி கூட இருந்தால் அந்த மேக்கப்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தர்மதுரையில் வந்த அந்த கெட்டப் தான். அதில் கொஞ்சம் தாடியெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனால் 75 வயசுல வந்து மனுஷன் இந்த அளவுக்கு உழைக்க முடியுமானா? ஆனால் ஏன்னா 50 இயர்ஸ் சொல்றாங்க. நல்லா கவனிங்க. சில பேர் பிடிக்காத ரஜினியை பிடிக்காதவங்க என்ன சொல்லலாம், சில பேர் அவர் டூப் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க போய் பாருங்க சார், எந்த காட்சியாவது இந்த காட்சியில வந்து ரஜினிக்கு பதில் டூப் நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க காட்டுங்க, சான்ஸே கிடையாது. ஏன்னு கேளுங்க, எதுவுமே பேக் ஃபோர்ஸ் கிடையாது. 50 இயர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் சார், ஃப்ரண்ட் எலிவேஷன். இப்போ இது சேலஞ்சாக எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ரஜினியோட ஆக்ஷன் எல்லாமே ஃப்ரண்ட் எலிவேஷன் தான், எதுவுமே பேக் கிடையாது. போய் கீழே விழுந்துடுறாரு, விழுந்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த டூப் தாங்க நடிச்சிருப்பாங்கன்னா சொல்ல முடியாது. எல்லாமே அவர் சண்டை காட்சிகள் எல்லாமே நமக்கு முன்னாடியே நடக்குது. எதுவுமே பேக் ஃபோர்ஸ் காட்டவே இல்லை. அது எந்த காட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன் நான். அதுதான் நான் உன்னிப்பாக நான் கவனிச்சேன். கேட்டினா வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா டூப்புன்னு சொல்கிறாங்க, சான்ஸே கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு நான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ காலம் எடுத்துக்கிறேன். ஏன்னா பெரும்பாலான காட்சிகள் சண்டை காட்சிகள் சார். ஒரு சண்டையா 2 சண்டையெல்லாம் இல்லை, ஏறக்குறைய ஒரு 10 சண்டை காட்சிகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு படம் முழுவதும் வந்து சம்பவம் தான். ஆனால் எங்கேயும் ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள், அந்த மாதிரியான காட்சிகள் இல்லை. இந்த விக்ரம் படம் ஒரே ஒரு லைன் சார், கதையை நம்ம சொல்லக்கூடாது, நாகரிகம் கிடையாது, ஊடக தர்மம் கிடையாது. ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து ஒரு கண்டுபிடிப்பு அவருது, அந்த எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. பாடியை வந்து பர்ன் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்டு, அது பொதுவாக உங்களுக்கு தெரியுதுன்னா பரியல் கிரவுண்டில் வந்து அதை பயன்படுத்தலாம்னு சொல்லி அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி. ஏன்னா பொல்யூஷன் இல்லாமல் அப்படியே சாம்பலாயிரும் பாடி வந்து அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் வந்து போய் பொல்யூஷனே வராத அளவுக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, பரியல் கிரவுண்ட்லாம் பொல்யூஷன் வரும் இல்லையா, பொல்யூஷனே வராமல் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து சாம்பலாயிரும். அப்படியான ஒரு எக்யூப்மெண்ட். ஆனால் அரசு வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இது வந்து இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா, இதை பர்ன் பண்ணுறோம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் யாராவது வந்து இந்த மாதிரி தப்பான நபர்கள் வந்து சோஷியல் ஆன்டி எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை தவறாக பயன்படுத்துகிறான்னு சொல்லிட்டு அதை பர்ன் பண்ணுறாங்க. அவர் வந்து அதை பர்ன் பண்ணதை வந்து இவங்க வந்து நாகார்ஜுனா டீம், நாகார்ஜுனா சௌபின் டீம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஏற்கனவே வந்து இதயத்தை வந்து எடுத்து அவங்க வந்து ஏழைகள்கிட்ட இருந்து இதயத்தை எடுத்துட்டு அந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணுற அந்த சூழ்நிலையில் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சத்யராஜை வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு வந்து அவரை அதை செய்ய வைப்பாங்க. அவரும் வந்து சில பாடிகள் வந்து இந்த மாதிரி வந்து எரிக்கிறதுக்கான இவங்க மிரட்டி பண்ணி வைப்பாங்க. மகள்கள் இருப்பாங்க, 3 மகள்கள் இருப்பாங்க, மிரட்டி பண்ணி வைப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவர் முடியாதுன்னு சொல்லும் போது தான் அவரை வந்து கொண்டுடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலையை வந்து பார்த்தீங்கன்னா தனது 30 ஆண்டு கால நண்பர் மற்றும் உறவினர் யாராவது சத்யராஜ் சொந்த வந்து கட்டினா, அதாவது சத்யராஜ் தங்கையை வந்து ஒரு கல்யாணம் பண்ண மாதிரி கட்டியிருப்பாங்க கதையில். அப்போ வந்து சத்யராஜ் வந்து என்னோட நண்பனை வந்து நான் கண்டுபிடிக்கணும், அவன் இறப்புக்கான காரணத்தை யாருன்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறது தான், அதுதான் வந்து படத்தோட ஸ்ட்ரகிள். இதுதான், இதை தாண்டி நம்ம கதை சொல்றது சரியா இருக்காது. இதுதான் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கும் போது இது பல உண்மைகள் வெளியே வருது, தெரிய வருது. ஃப்ளாஷ்பேக் வந்து இவங்களுக்கு என்ன தொடர்புன்றது இவருக்கு தெரிய வருது. இதுதான் கதையை பின்னாடி வச்சிருக்கிறார். அதுக்கு நான் சொல்றது ஃப்ரண்ட் ஆஃப் சொல்லிட்டேன். செகண்ட் ஹாஃப்ல பல விஷயங்கள் வந்து தெரிய வருது. ஸோ என் பார்வையில் நான் சொல்றேன், படம் வந்து ரொம்ப மெனக்கட்டு உழைச்சிருக்கிறாங்க டீம், ஒட்டுமொத்த டீமுக்கும் வந்து சொல்ல டீம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ரஜினிகாந்த் வந்து அவர்கள் வந்து இந்த வயசுல பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்கு, ஒரு உலக அதிசயம் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா 50 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 50 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. எனக்கு என்னன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காட்டுவாங்க, ஏஐல தான் காட்டுறாங்க சார் பிளாக் அண்ட் ஒயிட்டை, அப்படியே இருக்கும் சார். அந்த ரஜினி அப்படியே நம்ம பார்க்க முடியும். பைரவியில் பார்க்குற அந்த ரஜினி நம்ம பார்க்க முடியும்.
அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்து அந்த ரஜினியை. அது வந்து ரொம்ப எனக்கு வந்து அதை பார்த்தோன்னே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். நல்லா இருந்துச்சு படம். வந்து எல்லாரும் போய் பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். இன்னும் வந்து -18 இருக்குது தெரியும் இல்லையா உங்களுக்கு, அந்த ஏ சர்டிஃபிகேட்னால இருக்கிறது. அது ஏ சர்டிஃபிகேட்னா ஏதோ ஆபாச படத்துக்கான சர்டிஃபிகேட் நினச்சிடக்கூடாது. தாராளமாக குடும்பத்தோடு போகலாம். 18+ உள்ளவங்க தாராளமாக குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். எந்த ஆபாச காட்சியும் இல்லை, ஒரு துளி ஆபாசம் கிடையாது, எந்த கவர்ச்சி எதுவும் கிடையாது, முழுக்க முழுக்க சம்பவம் தான். அந்த அளவுக்கு வந்து படம் வந்து இருக்குது. தாராளமாக குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் படம். ஆனால் என்னென்னா அந்த ஏ சர்டிஃபிகேட் எதுக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நான். இது வந்து என்னென்னா ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் கூட பெருசாக கிடையாது. ஸ்டண்ட்லாம் இருக்குது, ஆனால் ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் ரொம்ப பெரிய அளவில் கிடையாது. பட் இதில் வந்து என்னென்னா இந்த எக்யூப்மெண்ட் மூலமாக பேர்ன் பண்ணுறாங்க இல்லையா, பாடியை பேர்ன் பண்ணுற அந்த காட்சி வந்து பல இடங்களில் காட்டுறாங்க. பல நபர்கள் வந்து பேர்ன் பண்ணுற மாதிரி கிடையாது, 1-2லாம் கிடையாது, நிறைய காட்டுறாங்க. அப்போ அப்படி காட்டும் போது கேட்டிங்கன்னா அந்த பேர்ன் பண்ணுற அந்த காட்சி வந்து சின்ன பிள்ளைகள் பார்க்கக்கூடாதுன்னு கூட ஒரு நினச்சிருக்கலாம். அதனால கூட வந்து இதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம். அதுதான் நான் காரணம் நினைக்கிறேன். அதாண்டி ஆபாசம் கிடையாது, பெரிய ரத்தம் தெரிக்கிற காட்சி கிடையாது. ஸ்டண்ட் காட்சிலாம் இருக்குது, வெட்டுறதுலாம் இருக்குது, ஆனால் பெரிய ரத்தம் தெரிக்கிற மாதிரி வந்து கையை வெட்டிட்டு காலை வெட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. வழக்கமாக நடக்கிற துப்பாக்கி சூடு இதுதான். ஆனால் ஸ்டண்ட் காட்சிலாம் வந்து அட்டகாசமாக இருக்குது. குறிப்பாக இந்த இடத்துல சொல்லணும், மெனக்கட்டு இன்னொரு நபர் உழைச்சிருக்கிறார் இந்த படத்துக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா அனிருத். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பிஜிஎம் 2 சம்பளம் கொடுத்தாலும் தகும். யாருக்கு? அனிருத்துக்கு. இல்லை 4 சம்பளம் கொடுத்தாலும் தகும். அவர் எவ்வளோ சம்பளம் தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் அறிமுகமாக, உபேந்திராவுக்கு ஒரு தனி பிஜிஎம், ரஜினிக்கு வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வழக்கமாக ஒரு பிஜிஎம் படத்தில் அவர் காட்டும் போதெல்லாம் வித்தியாசமாக. இவர் வந்தார், அமீர் கான் வந்தார்னா அவருக்கு ஒரு பிஜிஎம், சௌபினுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் காட்டும் போது நாகார்ஜுனாக்கு தான் வேற லெவலில் கொடுத்துருக்குறாரு வந்து அந்த பிஜிஎம்லாம். ஸோ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா அனிருத் வந்து பாடலும் நல்லா இருக்கு. ஸோ பிஜிஎம்மும் வந்து வெளுத்து வாங்குறாரு. ரொம்ப மெனக்கட்டு உழைச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா லோகேஷ்க்கு பிறகுன்னா ரஜினி அவர்கள், அதுக்கப்புறம் லோகேஷ், அதுக்கப்புறம் வந்து சௌபின், அதுக்கப்புறம் இது மெனக்கட்டு உழைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து அனிருத் தான். அப்படிதான் நான் பார்க்குறேன். இவ்வளவு நேரம் கூலி பற்றின உங்களுடைய விமர்சனத்தையும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வரவேற்பையும் ஒரு உற்சாகமான கலந்துரையாடலை உங்களோட பகிர்ந்துக்க முடிஞ்சது. இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றிகள். நன்றி சார்.